வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக. இங்கே பாருங்க, பிரிவிடையில் இருக்குது, மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குது. 0லேருந்து 10 பிரிவிடையில் 5 மாணவர்கள், 10லேருந்து 20 15 மாணவர்கள், 20லேருந்து 30 23 மாணவர்கள், 30லேருந்து 40 20 மாணவர்கள், 40லேருந்து 50 10 மாணவர்கள், 50லேருந்து 60 7 மாணவர்கள். இந்த விவரங்களுக்கு நம்ம என்ன வரையணும்னா நிகழ்வு செவ்வகம் வரையணும். நிகழ்வு செவ்வகம் அப்படின்னா தொடர்ச்சியாக இருக்கும். பாருங்க, 0 to 10, 10 to 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60. கரெக்டாக தொடர்ச்சியாக இருக்கா? இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கணும். பாருங்க, இதுக்கு நம்ம ஈஸியாக என்ன வரைய போகிறோம்? நிகழ்வு செவ்வகம் வரைய போகிறோம். ஒரு கிராஃப் எடுத்துக்கங்க. கிராஃப் எடுத்துக்கிட்டு இந்த கிராஃபில் பாருங்க, இந்த கிடைமட்டமாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் எக்ஸ் அச்சு. இந்த செங்குத்தா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஒய்ஹெச்னு பேர் கொடுத்துருவோம். பாருங்க, ரெண்டு வெட்டிக்கிற இடம் 0. நம்ம இந்த எக்ஸ்ஹெச் இருக்கு இல்லையா, இல்லை 10 10 எடுக்க போகிறோம், 10 மடங்காக எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த 10 20 30 40 50 60 இந்த இடத்துல இந்த பளிச்சுன்னு ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் வேற கூட தப்பாக எடுத்துடக்கூடாது. ஒய்ஹெச்சில் என்ன எடுக்க போகிறோம்னா 2 4 6ன்னு எடுக்க போகிறோம். 2 மடங்குல எடுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் தான். 2 4 6 8 10 எது வரைக்கும் 24 வரைக்கும் போதுமானது. நான் அது வரைக்கும் எடுத்திருக்கேன். இதில் இந்த அளவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவு திட்டத்தை கரெக்டாக எழுதணும். பாருங்கள், எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ? 10 அலகுகள். பாருங்கள், இது வந்து 1 சென்டிமீட்டர் தான், 10 எடுத்திருக்கோம். இது என்னது? 1 சென்டிமீட்டர் தான், 10 அலகு. எல்லாமே 10 மடங்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதில் எல்லாமே 1 சென்டிமீட்டர் தான், ஆனால் எடுத்து 2 மடங்குல எடுத்திருக்கோமா? அப்போ ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா எவ்வளவு? 2 மாணவர்கள் எழுதினாலும் சரி, அப்படிலாம் 2 அலகுகள் எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். இப்போ நம்ம குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? முதல்ல இந்த கணக்கை பாருங்க. எதுலேருந்து எதுக்குள்ள? 0லேருந்து 10, 0லேருந்து 10 5 பேர், 0லேருந்து 10. அப்போ பாருங்க, 0லேருந்து 10 5 பேர். இல்லை 5 இல்லை, பாருங்க 4 இருக்கு 6 இருக்கு. இந்த 4க்கும் 6க்கும் நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கா, அதான் என்னது? 5. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதை போட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்? இந்த 10க்கு நேரம் கொண்டு வந்து கீழே இணைச்சி விட்டுறணும். இணைச்சாச்சா? இதான் என்னது? 0லேருந்து 10. எத்தனை மாணவர்கள் இந்த இடத்துல எழுதிருங்க? 5 மாணவர்கள். அதுக்கு அடுத்தது 10 to 20 எத்தனை பேர்னா? 15 பேர். 10லேருந்து 20 15 பேர். பாருங்க, 10 12 16 16. அப்போ 14க்கும் 16க்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கா, இதான் என்னது? 15. அப்போ பாருங்க, 10லேருந்து 20, 10லேருந்து 20 போட்டாச்சா? எது வரைக்கும்? இந்த 15 வரைக்கும் இது பண்ணணும். 15 தொடர மாதிரி 15க்கு நேரம். இப்போது இது ரெண்டையும் இணைச்சிருவோமா? பாருங்க, இதான் என்னது? எதுலேருந்து எதுக்குள்ள? 10லேருந்து 20 எத்தனை பேர்? 15 பேர். நீங்கள் மேலே எழுதாச்சு சரி, இல்லை உள்ளே எழுதிட்டா சரி தான். 20லேருந்து 30, 20லேருந்து 30 23 பேர். சரியா? 20லேருந்து 30, 20லேருந்து 30 எத்தனை பேர்? 23 பேர். பாருங்கள், எங்கே இருக்குது பாருங்க, இது 16 18 20 22 24 இருக்குது. அப்போ இந்த 22க்கும் 24க்கும் நல்ல ஒரு கோடு இருக்கா, இதான் என்னது? 23. அதே மாதிரி இந்த பக்கம், அதாவது 20லேருந்து 30க்குள்ளே கோடு போட்டுருமா? பாருங்க, 20லேருந்து 30க்குள்ள கோடு போட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இணைச்சிருவோமா? இணைச்சாச்சு. இப்போ இந்த இது மேலேயும் மறக்காமல் இணைச்சி விட்ருங்க. நிகழ்வு செவ்வகம். சரியா? இப்போது இதில் வந்து எத்தனை பேர்? 23 பேர். 23 பேர் முடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 30லேருந்து 40 எத்தனை பேர்னா? 20 பேர். 30லேருந்து 40 20 பேர். பாருங்க, 20 இருக்கும் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க 20. அப்போ இங்கே இங்கே இதை மட்டும் இணைச்சிட்டா போதும். பாருங்க, இணைச்சிருவோமா? 20 பேர். 20 பேர் கரெக்டாக அந்த 20க்கு நேரம். எதுக்கு நேரம் வரணும்? 20க்கு நேரம் வரணும். முடிச்சிட்டோமா? அடுத்தது 40 to 50 எத்தனை பேர்? 40 to 50 10 பேர். 50 to 60 7 பேர். சரியா? இப்போ 40 to 50 10 பேர். பாருங்கள், இந்த 40ல் 10க்கு நேரம் வாங்க. இங்கே வந்துட்டோமா? பாருங்கள், 10க்கு நேரம். அப்போ இங்கே இதுக்கு நேரம் எல்லாம் கோடு போட்டுருமா? பாருங்கள், செவ்வகம் வரைஞ்சிருவோமா? பாருங்கள், போட்டாச்சு. அதேமாதிரி இந்த பக்கம் எதுக்கு நேரம்? 10க்கு நேரம். 10க்கு நேரம் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக வரையணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரைஞ்சாச்சா? எத்தனை பேர்? இங்கே வந்து 10 பேர்.
இங்கே எழுதலை பாருங்க. இங்கே எத்தனை பேர்? 20 பேர். 20 பேர் முடிஞ்சுதா? லாஸ்ட்டாக 50லேருந்து 60 எத்தனை பேர்? 7 பேர். 50 இங்கே இருக்குது, 60 இங்கே இருக்குது, 7 பேர் பாருங்கள் இந்த லைனில். இது வந்து 2, 4, 6, 8 இருக்குது. 7 எங்கே இருக்குது? இந்த 6க்கும் 8க்கும் நடுவில் 7 இருக்கும். சரியா? ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும். அதான் என்னது? 7. இணைச்சிருங்க, எல்லாத்தையும் வரைஞ்சிருங்க. செவ்வகம் வரைஞ்சாச்சா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? 7க்கு நேராக ஒரு கோடு வரணும். மறக்காமல் கவனமாக இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. ஈஸியாக முடிஞ்சுதா? இதான் எத்தனை? 7. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்வு செவ்வகம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.